அப்பா உம்மை நோக்கி உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் மத்தியில் தேவரீர் அசைவாடுங்க. எங்கே 2-3 பேரின் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் மெய்யாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன், அப்பா எங்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்தருளி வர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆராதனை வேளை முழுவதையுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சேனைகளின் தெய்வமே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபை அரசாளுகிற தெய்வமே எமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கும் எங்கள் நல்ல பிதாவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடமும் வளமும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் என்னை பாதுகாப்பவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கும் எங்களை நல்ல தெய்வமே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்தெடுத்த நல்ல தெய்வமே எமக்கு நன்றி. இதோ எங்களோடு கூட இருப்பவரே எமக்கு நன்றி. எங்களுக்கு நிழலானவரே எமக்கு நன்றி. உமது வலது கரத்தினால் எங்களை தாங்குபவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா, இந்த ஆராதனை வேளை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எங்கள் மத்தியில் பிரஸ்தாபமாவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க. ஆராதனை வேளை முழுவதும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் இறுதி வரை அப்பா உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் விதமாக அப்பா இந்த ஆராதனை வேளை அமையிட்டோம் சுவாமி. வருகிற ஒவ்வொருவரும் ஆவியில ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை செய்வீராக. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அசைவாடுவீராக. உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் பொங்கி வரட்டும். ஓ இந்த இடம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளா இந்த பலிபீடத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த ஸ்தலத்தை ஒப்பு கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்தலத்தினுடைய எல்லைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் ஆளுகைக்குள்ள எடுப்பீராக. இதோ உம்முடைய தூதர்களை கொண்டு துரிதமாக தேவன் இந்த இடத்தை சுத்திகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறேன். எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளை எங்களை தாக்காதபடிக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்துரு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் முறியடித்து ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரின் தலையின் மேலும் ஒரு புதிய எண்ணெய் இன்றைக்கு வார்க்கப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். புதிய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வானம் திறந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த ஆராதனை வேளையில பாடப்படுகிற ஒவ்வொரு பாடல்களையும் அப்பா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவரீர் தாமே ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு மனிதரும் அப்பா உம்முடைய ஆவியோடு பிணைக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. ஆவியில ஒரு விடுதலையோடு ஆராதிக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ புதிய நாளில் என்னுடைய கிருபையும் புதியதாக இருக்கிறதுன்னு சொன்ன தகப்பன், உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை இன்றைக்கு நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அதிகம் சுவாமி, அக்கிரமங்கள் அதிகம். ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கண்களினால் செய்த பாவம், செவிகளினால் செய்த பாவம், எங்களுடைய வாய்களினால் நாங்கள் அறிக்கையிட்ட பாவம், ஓ சிந்தனையில் தோன்றின ஒவ்வொரு பாவ எண்ணத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும். உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும். இந்த ஆராதனை வேளையில இதோ நாங்கள் பாடல்களை பாடுகிற பொழுது, உம்மை துதிக்கிற பொழுது, இதோ நீர் நுகர்ந்து மகிழக்கூடிய சுகந்த வாசனையுள்ள நினமுள்ள பலியாகது மாறட்டும் சுவாமி. அக்கினி மதிலா எங்களை சுற்றுச்சூழலை பாளையம் இறங்குவீராக. எங்களுடைய ஆவி ஒரு அக்னியாய் பற்றி பிடிக்கட்டும். ஆவியில அனல் கொண்டு இதோ உம்மை நாங்கள் துதிக்கவும் போற்றவும் ஓ இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆராதனை செய்ய இருக்கிற உம்முடைய ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் பாடல்களை பாடுகிற பொழுது இதோ தேவ ஆவியானவர் பிரசன்னமாவீராக. இதோ உம்மை துதிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நிழலாடுவீராக. எங்கள் மத்தியில ஒரு சூடான உஷ்ண காற்றாய் தேவன் இறங்கி வருவீராக. இந்த ஆலயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. வசனத்தை கொண்டு வரக்கூடிய உம்முடைய ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிற, ஓ மொழிபெயர்க்கிற சகோதர சகோதரி ஒப்பு கொடுக்கிற, ஆராதனை வீரர்களை ஒப்பு கொடுக்கிற, கருவிகளை வாசிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிற. இதோ கருவிகளை வாசிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் இதோ உம்முடைய விசேஷித்த ஆவியினால் அவர்களை நிரப்புகப்பா. அன்றைக்கு பெசலையேலை விசேஷத்த ஞானத்தினால் நிரப்பின தேவன் இதோ இந்த ஒவ்வொரு ஆராதனை வீரர்களையும் ஒரு விசேஷத்த ஆவியினால் இன்றைக்கு நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தாவீது அன்றைக்கு இதோ
அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுது சவுலினுடைய கெட்ட ஆவி நீங்கியதோ அதே போல இந்த கருவிகளை மீட்டுகிற பொழுது ஒரு ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும். சத்ருவின் எல்லா கட்டுகளும் நீங்களாக்கி ஜெபிக்கிறார். ராஜா, இந்த இடத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, இந்த இடத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவன் சுத்திகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியில ஒரு விடுதலை, சத்ருவின் எல்லா போராட்டங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முறியடித்து ஜெபிக்கிறேன். கனநித்திரையின் ஆவி, மேட்டிமையின் ஆவி, பெருமையின் ஆவி, ஒவ்வொன்றையும் நான் முறியடித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வல்லமையுள்ள கராயங்கள் மீது ஒவ்வொருவரின் மீது அமரட்டும் சுவாமி. ஆவியில ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு இதோ உம்மை துதித்து பாடி திரும்ப மகிழ்ச்சியோடு திரும்பக்கூடிய சபையின் மக்களாய் நாங்கள் மாறட்டும். எங்க மத்தியில் அசைவாடுங்க, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவரீர் தாமே ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். ஹalleluya, praise you Father. ஹalleluya, நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus, thank you Jesus. Amen, amen. Hallelujah, we praise you Father. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார்? ஹalleluya, ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya, ஆமென். நாம் சந்தோஷமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போறோம். When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. கர்த்தருடைய ஆவி எங்கள் மேல் இருக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாங்கள் பாடுவோம். ஆமென். Thank you Lord, thank you Jesus. Hallelujah. ஒருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே சும்மா நிற்காமல் நாம் கரம் தட்டி பாடுவோம். ஆமென். When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியோட பாடுறீங்க? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நடனத்தோடு சுரமண்டல வாத்தியங்களோடு நான் கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை துதிப்பேன். ஆமென். ஹalleluya. I think நான் நினைக்கிறேன் children வாங்க முன்னாடி like a David போல நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். ஓகே ஒலிவியா, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். லோயிஷா, கம் லோயிஷா, கம் ஃப்ரண்ட். ஓகே கம். ஓகே டான்ஸ் வித் மீ அண்ட் sing with me. ஓகே கம். யாபுஸ். Okay. So Melvin. Okay, come front. Okay. When I am singing like a David dance, you have to dance. Okay. Okay. Come, Olivia, come. Okay. Look at your parents. Okay. Okay. Check. One. Karangale taduma. Children dance. Come on, Janish. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. Children dance together. The Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I will dance
David pray, pray. When the Spirit of the Lord moves in my heart, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. I will pray, I will pray, I will pray like David prayed. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. Dance together. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. Come on. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will pray. பாடுங்கள். Yes. When the Spirit of the Lord moves in my Okay, like a David heart, pray. I Okay, will like a David pray. like Okay. David pray. I will pray, I will pray, I will pray like David pray. I will pray, I will pray, I will pray like David pray. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். Yes. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். Yes. பாடுவேன், பாடுவேன், தாவீதைப் போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதைப் போல் பாடுவேன். கரங்களை மாத்திரம் உற்சாகமாய். Children, dance. தாவீதைப் போல ஆடுவோம். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதைப் போல் ஆடுவேன். ஆடுவேன், ஆடுவேன், தாவீதைப் போல் ஆடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். Lift your hands. கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதைப் போல் துதிப்பேன். Thank you, children. Thank you. Thank you so much. God bless you. God bless you. Thank you. God bless you, children. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. God is good, amen. பிள்ளைகள் ஆடும் பொழுது பெற்றோருக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது பாருங்க. When the children are dancing, it's a great joy. நம்ம பரலோக தகப்பன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பார் பிள்ளைகள் ஆடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது. ஹalleluya. They will be so joyful in heaven, இந்த amen. பூமியில இருக்கிற அப்பாக்களை பார்க்கலும் பரலோக தகப்பன் மிகுந்த சந்தோஷம் அடைவார் அவருடைய சமூகத்திலிருந்து நாம் ஆடி பாடி பொழுது. Our Heavenly Father will be so joyful when we are dancing in His presence. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விசை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் கருணை உள்ளவர். எங்களோட வாழ்க்கையில் அவர் எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கடிகள் வந்த போதெல்லாம் கர்த்தர் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோமா. ஹalleluya, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் செய்த நன்மைகள் 1000 தகப்பனே. ஆண்டவரே உங்களை போற்றி உங்களை ஆண்டவரே பாடாமல் நாங்கள் இருக்க முடியாதப்பா. உங்களை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில் இல்லை சுவாமி. உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே
உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில் ஒரு குடும்பமாய் உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, அற்புதமானவர் ஆண்டவரே, அதிசயமானவர் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவராய் மகிமையான காரியத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். கரம் தட்டுவோமா எல்லாரும்? தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. என்னை உயர்ந்த சாரங்களில் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த சாரங்களில் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேரும் படியும் எண்ணையும் தருபவர் நீர் அல்லவோ. சொல்லுவோமா? கண்மலை தேரும் படியும் எண்ணையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. கரங்களை மாத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் எங்களோட வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் என்னில் செய்த நன்மையாவும் துதித்தால் என்னுள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் ஹல்லேலூயா. துதிப்பேன் என் இரட்சகரை. கர்த்தர் என்னில் செய்த நன்மையாவும் நினைத்தால் என்னுள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் ஹல்லேலூயா. துதிப்பேன் என் இரட்சகரை. When I think of the goodness
ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஜீவனுள்ள தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களை போற்றுகிறோம், வணங்குகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா பரிசுத்தரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உங்களை ஜீவனையே கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய குமாரனை எங்களுக்காக தந்தரளி இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. நீங்க ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர், நீங்க ஒருவரே போற்றப்படத்தக்கவர் சுவாமி. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையில் ஒரு குடும்பமாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நீங்க செய்த நன்மைகள் 1000 சுவாமி. நீங்க செய்த நன்மைகளை பார்க்கும் பொழுது 1000 நாவுகள் போதாதப்பா. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சிறு கூட்ட ஜனமாய் எங்களை பிரித்தெடுத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மீது அளவுக்கு அதிக அன்பு கூர்ந்தீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி, நன்றி அப்பாவே. praise you Jesus. oh hallelujah. thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி. thank you அப்பா. praise you Father. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. we praise you Father. எங்கள் இரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது அன்பு செலுத்தின எங்கள் நல்ல தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹalleluya. நன்றி, நன்றி சுவாமி. praise you Father. thank you Father. thank you Jesus. thank you. Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days I want to praise the wonder of your mighty Shall we all worship? Everyone, lift your hands. Praise to The King, mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy of the work of your hand. Love the forever stand.
confidence I have in you. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise We you, Master. praise Nothing you, compares to the promise we have in you, Master. Thank you for your promise word. Thank you, Jesus. We praise you, Master. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. You are our Savior, Father. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Father, we glorify your name. and Hallelujah. magnify you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Father, you are everything to We us. praise you, Master. Praise you, Master, Father. Thank for you, your Jesus. unconditional love, Master. Thank you, Thank you, Jesus. Holy Spirit of God. Thank you, Jesus. We praise you, Oh, we Master. praise you, you, are our comfort, Jesus. Father. You are our shelter, Master. Hallelujah. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. Oh, we praise you, Father. We praise you, Jesus. Hallelujah. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நிற்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் சுவாமி. அப்பா, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We love you, Jesus. Love you, Master. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. We give thanks to you, Father. We உங்களை நாங்கள் adore you, நேசிக்கிறோம் Father. ஆண்டவரே. Thank you, Jesus. We love you, Father. Thank you, அப்பா. ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. Hallelujah. Thank you, Jesus. Oh, we praise you, Father. Thank you, Jesus. ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் கூடி நாங்கள் உங்களை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Thank you, அப்பா. Thank you, Jesus. Oh, மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. Thank you, Jesus. We praise you, Master. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆமாண்டவரே. We praise you, Jesus. எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவை வாழ்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவை வாழ்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தாவே நீர் என்மேல் உதிப்பீரே. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தாவே நீர் என்மேல் உதிப்பீரே. இயேசையா ஸ்தோத்திரம். ஓசன்னா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஓசன்னா ஸ்தோத்திரம். எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவை வாழ்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். நீதியின் சூரியனே
ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவை வாழ்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். உம் நாமம் உயர்த்துகிறோம். நீதியின் சூரியனே நித்திய வெளிச்சம் நீரே தேவனே உம் மகிமையாலே என் துக்கம் முடிந்திட்டதே நீதியின் சூரியனே நித்திய வெளிச்சம் நீரே தேவனே மகிமையாலே என் துக்கம் முடிந்திட்டதே ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் சொல்லுவோமா இன்னும் ஒரு முறை ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்து சிலுவையிலே எங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து எங்களோட துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றின எங்கள் நல்ல தகப்பன் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. உங்களைப் போல் ஒரு நல்ல ஆண்டவர் இந்த உலகத்தில் இல்லை சுவாமி. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. We praise you Father. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஓ நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you. You are in the midst of us, Lord. இந்த மாலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we praise you because you have come in the midst of us this evening, Lord. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலே நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, you have promised us that wherever your name is exalted, you will come down and bless us, and you are in the midst of us this evening. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Even now we pray for your word and thank you for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we read in the Bible that your word is a double-edged sword. அது எங்களுடைய இருதயங்களை உருவ குத்துகிறது என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. Lord, we see that your word pierces into our heart. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I pray that may your word come in the midst of us powerfully today. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. We read in the Bible that let all those who has ears hear to the word of God. நீங்கள் எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. Lord, may you speak and we will listen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name, our Father. ஆமென். Amen. ஜாவரம் அமர்ந்து கொள்வோம். Please be seated. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? ஆமென். கர்த்தர் நல்லவர். God is very good. இந்த நாளில் எங்கள் மத்தியிலே எங்களோட மூத்த ஊழியக்காரன் பாஸ்டர் மனுவல் ராஜ் இருப்பது, அவருடைய துணைவியார் இருப்பது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். It is a great joy to have Pastor Manuel Raj and Sister Sheila Manuel Raj in the midst of us today. அது மாத்திரமல்ல, எங்கள் மத்தியிலே எங்களோட கம்யூனிட்டி ஃபெலோஷிப்பில் இருக்கிற தனசீலன் புதுமண தம்பதிகளாக எங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்களே நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We welcome the new couple in the midst of us from our community fellowship. Welcome brother and sister. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சகோதரன் ஜெனா அவர்கள் முதல் முறையாக நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Another brother Jana is in the midst of us. We welcome you brother.
இன்றைய நம்ம எல்லோருக்கும் ஒரு விருந்து இருக்கிறது. பாஸ்டர் மனோராஜ் அவர்கள் செய்தியை கொண்டு வருவார்கள். Today we have a great feast. Let us wait for the word of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பின்பு இன்றைக்கு தான் நான் வெளியிலே வந்திருக்கிறேன். So after 1.5 months, I'm coming here to give the word. பலவிதமான பலவீனங்கள் சரீரத்தை தாக்கியது. So there were so many weakness I had in my body. ஆனால் கர்த்தர் இன்றைய சுகத்தை தந்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய செய்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். God has given me the grace to come in the midst of you and give the word of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இன்றைக்கு நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். Today we are going to see from book of Acts. 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேச போகிறேன். I'm going to speak from chapter number 4. 37 வசனங்கள் இருக்கிறது. There are 37 verses in this chapter. 37 வசனங்களையும் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். Today we are going to read the 37 verses. நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் கவர் பண்ண பார்ப்போம். So let us try to cover in this short time we have. சகோதரன் என்னை இங்கே பிரசங்கம் பண்ணும்படியாக அழைத்த போது When Manasseh brother asked me to come and preach, உடனடியாக கர்த்தருடைய உள்ளத்திலே போட்ட ஒரு காரியம் என்னவென்றால் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசும்படியாக. so immediately Lord put a thought in my heart to speak from Acts chapter 4. நம் கடந்த மாதத்தில் தான் பரிசுத்தாவின் பண்டிகையை நாங்கள் கொண்டாடினோம். Last month we celebrated the Pentecost day. இந்த பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தபடினாலே, Because Holy Spirit came down to earth, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டபடினாலே, because the anointing of the Holy Spirit of God was poured upon the people, சபைக்குள்ளே என்ன நடந்தது? what happened inside the church? சபை என்ன விதமாய் காணப்பட்டது? How was the church found? சபைக்குள்ளே எப்படி கர்த்தர் கிரியை செய்தார்? How did Lord worked inside the church? ஜனங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறியது? How were the lives of the people were transformed? அதை குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம். Today I'm going to speak about it. நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால், In chapter 3 of Acts, பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது Peter and John went to the temple. அங்கே ஒரு சப்பானி வெளியில உட்கார்ந்திருந்தார். There was a lamp person was sitting outside. அந்த சப்பானியை பேதுரு யோவானும் இயேசுவின் நாமத்தினாலே சுகப்படுத்துகிறார்கள். So he was healed by Peter and John in the name of Jesus Christ. இவ்விதமாய் அந்த அற்புதம் நடந்தபடினாலே, After the miracle happened, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். people were surprised and amazed. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். Chapter 3 verse number 12 says, அதாவது ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? when Peter saw this, he said to the men of Israel, why does this surprise you? நீங்கள் எந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்களோ, The same Jesus Christ whom you crucified, அந்த இயேசுவை பிதாவானோர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். that Jesus Christ was raised up alive by the Father God. அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். We are the testimonies for that. அந்த இயேசு தாமே இவனை பலப்படுத்தினார், சுகப்படுத்தினார் என்று 16ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். That same Jesus Christ has healed this crippled beggar, he said. இவ்விதமாய் இங்கே அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that Peter was preaching in this way there. இப்ப இவ்விதமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, When he was preaching like that, 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். when you come to chapter 4, இவ்விதமாய் அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் சதுசேயரும் அங்கே கூடி வந்து விட்டார்கள். the priest and the captain of the temple guard and Sadducees came together when he was preaching like that. ஏனென்றால் ஏராளமான திரளான ஜனங்கள் இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். There are so many people who was listening to the preaching of Peter. அவர்களுடைய ஆலயத்திற்கு அவர்களுடைய நமஸ்காரத்துக்கு கூட இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்க மாட்டார்கள். For their temple they were not these many people did not attend their services. ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தார், ஒரு பெரிய திரளான கூட்டத்தார் ஆச்சரியத்துடன் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். But here there are so many numerous people who are listening to the preaching of Peter. 2ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, Coming to second verse, நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் உபதேசிக்கிறதினால் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் அவர்கள் சினம் கொண்டார்கள் என்று பார்த்தோம். They were greatly disturbed because the apostles were teaching the people and proclaiming in Jesus the resurrection of the dead. பாருங்க, இங்க ஏன் அவர்களுக்கு கோபம் வருகிறது? Why were they angry about this preaching? ஏன் பிரதான ஆசாரியர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கோபம் வருகிறது? Why were the priests and the Sadducees were angry? 2 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There are 2 things mentioned here. ஒன்று, அவர்கள் உபதேசிக்கிறதினாலும். One is because they are teaching. அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். They teach to the people. இவர்கள் யார்? Who are they? இவர்கள் சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள். So these are just the fishermen.
பலவிதமான சாதாரண தொழிலை They செய்கிறவர்கள். are just doing very simple small works in this world. பிரசங்கம் பண்ணுகிறது யார் பிரசங்கம் பண்ணுவா? Who will use to preach? அபிஷேகிக்கப்பட்டவர்கள், The one who is anointed, பட்டம் the பெற்றவர்கள், one who has degrees, அந்த ஊழியத்துக்கு என்று the one அழைக்கப்பட்டவர்கள், who is called for the ministry work. அவர்கள் தான் பிரசங்கம் Only பண்ணுவார்கள். those people who used to preach. இங்கே இந்த மீன்பிடிக்காரர்கள் நின்று பிரசங்கம் பண்ணி But கொண்டிருக்கிறார்கள். here we are seeing that the fishermen are standing and preaching. அவர்களுடைய சாதாரண உடையோடு They are just standing with an ordinary எந்த dresses. விதமான விசேஷமான அங்கியோ எதுவுமே போடாமல் They did not wear any special dresses. பிரசங்கம் பண்ணி கொண்டு They நிற்கிறார்கள். were preaching to the people. சாதாரண மனுஷர் பிரசங்கம் பண்ணுகிறார். And ordinary men are preaching to the people. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear beloved children of God, இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பிரசங்கம் பண்ணும்படியாக அழைக்கிறார். today Lord is calling you and me to preach to the world. சாதாரண மனுஷராகிய நம்மை, The ordinary people we, நாம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. there is no need to have a degrees in our life. பெரிய படிப்பு படித்திருக்க வேண்டும் என்றால் There is no need to have a greater education. உங்களுக்கும் எனக்கும் தேவை இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். You and I only need the anointing of the Holy Spirit of God to do the work of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் If போது Holy Spirit is within us and if He works through us, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்போம். you and I will start to preach about Lord Jesus Christ to others. நம்மை அடக்கி வைக்க முடியாது. We cannot control ourselves. நம்மை அடக்கி வைக்கவே முடியாது. We cannot control ourselves. ஏனென்றால் உள்ளே இருந்த அந்த ஆவியானவர் நம்மை ஏவி கொண்டே இருப்பார். Because Holy Spirit from within us, He will keep on allowing us to lead us to go forward. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? Apostle Paul says, கிறிஸ்து இயேசுவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். so Apostle Paul says that the love of Christ is crushing me and it is pushing me forward. The love of God is constraining us, pushing us. The love of கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி உந்தி தள்ளுகிறது என்று சொல்லுகிறார். உங்களிடத்திலே வரும்படியாக, In order to come to you, உங்களுக்கு சுவிசேஷத்தை in சொல்லும்படியாக, order to preach the gospel to you. அது எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று So it's constraining and it is pushing us forward. அது எப்பொழுது நடைபெறுகிறது? So when will this happen? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது. Only when Holy Spirit is working in us. இரண்டாவதாக பாருங்க, அந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? Secondly, we see அவர்கள் சொன்ன செய்தி சாதாரண ஒரு செய்தி அல்ல. the news that they proclaimed is not an ordinary news. அவர்கள் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? What did they preach? நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார். The same Jesus Christ whom you crucified, Father God has raised him alive. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். Now they are preaching the resurrected Lord Jesus Christ. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரி, Dear beloved brothers and sisters, உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகத்தான செய்தி இருக்கிறது. you and I have a great news for us. எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு செய்தி இருக்கிறது. There is a great news that is not told in any other religion in this world. இயேசு கிறிஸ்து மரித்தார். Jesus Christ died. அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. ஆனால் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். But on the third day he was resurrected alive. மரணமே உன் கூரெங்கே? Oh death, where is your sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh Hades, where is your victory? மரணம் ஜெயமாக So விழுங்கப்பட்டிருக்கிறது. death was swallowed like a victory. இயேசுதாமே சொல்லுகிறார், Jesus Christ himself said, நான் மரித்தேன், I died. ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Here I'm alive forever and ever. ஆகவே நீங்கள் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நின்று தைரியமாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். So whatsoever situation maybe you are in, you can boldly proclaim that Jesus Christ is alive. நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை. You need not be ashamed of Christ. கலங்க தேவையில்லை. You need not worry. யோசிக்க தேவையில்லை. You need not think about it. நீங்கள் தைரியமாய் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லலாம். You can boldly proclaim about Lord Jesus Christ who's alive. நீங்கள் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் தானே When you say about Jesus Christ to others, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். Holy Spirit will start to speak from within you to others. அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். His presence will be with you. மூன்றாம் வசனத்துக்கு வரும்போது பாருங்க, Coming to verse number 3. என்ன நடக்கிறது? அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினாலே மறுநாள் வரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? காவலில் வைத்தார்கள். They seized Peter and John, and because it was evening, they put them in jail until the next day. அவங்க நல்ல காரியத்தை தானே செய்றாங்க. They were doing good thing. ஆண்டவராகிய இயேசுவை பற்றி தானே பிரசங்கிக்கிறாங்க. They are proclaiming about Lord Jesus Christ. ஒரு மனுஷனுக்கு சுகத்தை தானே கொடுத்திருக்கிறாங்க. They have only healed a person. ஆனால் அவர்களுக்கு நேர்ந்தது என்ன? So what happened to Peter and John? அவர்களை பிடித்து காவலிலே வைக்கிறார்கள். They put them into jail. நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போமானால், In Matthew chapter
10 we can read 17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது from verse number 17 to 20. இயேசு சுவாமி சொல்லுகிறார், நாம் அவருக்காக ஊழியம் செய்யும்போது நமக்கு உபத்திரவம் வரும் என்று இயேசு சொல்கிறார். Lord Jesus Christ has said that when we minister unto him, then we will face struggles and challenges. பலவிதமான போராட்டங்கள் வரும். We might face struggles. மனுஷர் நம்மை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார்கள். People will misunderstand us. நமக்கு விரோதமாய் பேசுவார்கள். They will speak against us. நம்மை அடிக்க வருவார்கள். They will come to beat us. சில வேளை நம்முடைய உயிரை கூட கொடுக்க வேண்டி வரலாம். Sometimes we might have to give our life for the sake of Christ. அப்ப இயேசு நம்மை எச்சரிக்காமல் இல்ல. So Jesus Christ has already told about this. அதாவது கிறிஸ்துவுக்காக வாழ ஜீவிக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். So Lord Jesus Christ has foretold us that whoever wishes to live for Christ will face struggles. ஆகவே இவர்களை காவலில் வைத்தார்கள். So therefore they put them into jail. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. We do not know what will happen tomorrow. 4 வசனத்தை நன்றாய் கவனித்து பாருங்க. Let's listen to verse number 4 carefully. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. Underline verse number 4 from Acts chapter 4. வசனத்தை கேட்டவர்களில் many who heard the message, அநேகர் விசுவாசித்தார்கள். many believed, அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். they were saved. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் And the இருந்தார்கள். number of men grew to about 5000. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear beloved brothers and sisters, இங்க இன்னும் கதை முடியல. so the story is not end here. அவங்கள பிடிச்சு உள்ள வச்சிருக்கு. They were kept inside the jail. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. We do not know what will happen next day. அவங்க சிறைச்சாலையில தள்ளப்படலாம். We could go to jail. விசாரணையின் பின் சிறைச்சாலையில தள்ளப்படலாம். So after they were inquired, they could be put into prison. இல்லாவிட்டால் விசாரணையின் பின்பு அவர்களுக்கு சிறைச்சேதம் செய்யப்படலாம். Or otherwise after the inquiry they would be killed down. அவங்களுக்கு என்ன நடக்குமோ தெரியல. They do not know what will happen to them. அப்படி இருக்கும்போது லூக்கா என்ன செய்கிறார், இந்த வசனத்தை அதுக்குள்ளே வந்து அப்படி புகுத்துறாரு. So now let's see how Luke is writing this verse. அந்த வசனத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல புகுத்துறாரு. So he's just inserting this verse here. ஏன் அப்படி இன்சர்ட் பண்றாரு? Why is he inserting this particular verse here? நமக்கு என்ன நடந்தாலும், whatsoever may happen to us, நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், our situations might change, காலநிலைகள் மாறலாம், the times can change, எல்லாம் மாறி போகலாம், everything might change, ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் மாறாதது. but the word of the Lord will never ever change. வாசிப்போம் ஏசாயா 55:11. Let's read from Isaiah chapter 55 verse number 11. Isaiah chapter 55 verse number 11. அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையான என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அந்த காரியம் வாய்க்கும். So is my word that goes out from my mouth. It will not return to me empty, but will accomplish what I desire and achieve the purpose for which I sent it. நான் சிறைச்சாலையில் இருக்கலாம். I might be in prison. நான் ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம். I might be with diseases. பல போராட்டங்களோடு இருக்கலாம். I might face struggles. நான் மாறலாம். I can change. ஆனால் கர்த்தருடைய வசனம் மாறாது. But the word of the Lord will never ever change. அவங்க இன்னும் காவல்ல தான் இருக்காங்க. They are still in the prison. இன்னும் சிறைச்சாலையில தான் They are இருக்காங்க. still under jail. ஆனால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். But 5000 people were saved. அதுல எத்தனை பேர் சுகமடைந்திருப்பார்கள்? There are so many people who are saved. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை கொடுப்போம். Let us clap our hands and give the glory to the Lord. ஆகவே கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க. So give importance to the word of God in your life. பாருங்க, வசனம் ஒரு நாளும் மாறாதது. The word of the Lord will never ever change. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், Even if the heavens and the earth pass away, என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னார். Lord Jesus Christ said that my words will never ever pass away. புல் உலரும், The grass might go dry, பூ உதிரும், the flowers might dry out, ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். but the word of the Lord will stand firm forever and ever. ஹalleluya. Hallelujah. இப்படியாக பிறகு நாங்கள் 5ஆம் வசனத்துக்கு நாங்கள் வருகிறோம். Coming to Acts chapter 4 verse number 5. அடுத்த நாள் என்ன செய்கிறார்கள்? இவர்களை கூப்பிட்டு இவர்களை விசாரிக்கிறார்கள். Next day they inquiring them.
7ஆம் வசனத்துல பாருங்க, எந்த வல்லமையினாலே நீங்கள் இதை செய்தீர்கள்? In verse number 7, we can see, in what power are you doing this? எந்த வல்லமையினால் இதை By செய்தீர்கள்? what power or what name did you do this? இதே கேள்வி உங்களிடத்தில் கேட்கப்பட போகிறது. So the same question will be asked to you as well. நீங்க வேலை செய்யற இடத்துல, In the place where you are working, நீங்க உங்களுடைய அயலவர் மத்தியில போகும்போது, when you go in the midst of your neighbors, மார்க்கெட்ல போகும்போது, when you go into the market, உங்களை பார்த்து கேள்வி கேட்க போகிறாங்க. they might ask you this question. நீங்க இயேசுதான் ரட்சகர்னு சொல்றீங்களே, You are saying Jesus Christ is a savior. இயேசுவால தான் முடியும் என்று சொல்லுகிறீங்களே. You are saying only Jesus Christ can do certain things. மனுஷன் உங்களிடத்தில் பல கேள்விகளை கேட்க போகிறாங்க. Human beings is going to ask you so many questions. எந்த வல்லமையினால் இதை செய்தீர்கள்? By what power did you do this? நிச்சயமாக கேள்விகளை எதிர்பாருங்கள். So definitely expect questions from people around you. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடைபெறுகிறது. There is one thing happening at that time. மனுஷர் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும்போது, When people are asking you, சந்தேகங்களை கொண்டு வந்து வைக்கும்போது, when people are presenting their doubts before you, உங்களால ஆன்சர் பண்ண முடியாமல் திகைக்கும் போல தோன்றும் போது, it might look like you are unable to answer their questions. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse number 8 says, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரம்பினான். Peter was filled with the Holy Spirit. பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரம்பினான். Peter was filled with the Holy Spirit. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. பாருங்க, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்க. What are the changes that happen in those people? இதே பேதுரு தான் அங்கே இயேசுவை மறுதலித்தான். The same Peter denied Jesus Christ before. அவரை தெரியாது. I do not know Christ. அவரை நான் பார்த்ததில்லை. I have not seen Christ. யாரை பற்றி பேசுறீங்க? Whom are you speaking about? எனக்கு தெரியாது. I do not know. அதே பேதுரு The same Peter. இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறான். The same Peter is filled with the Holy Spirit. நிரம்பி அவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். He was filled with the Holy Spirit and he said to them. 10ஆம் வசனத்துல பாருங்க. In verse number 10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. It is by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, but whom God raised from the dead, that this man stands before you healed. பாருங்க, அவரை தெரியாது என்று சொல்லி மறைந்து ஒளிந்து ஓடின மனுஷன், The same Peter who denied Jesus Christ and he went around hiding himself. இன்றைக்கு அவன் என்ன செய்கிறான்? அதே வேதபாரகர், அதே பரிசேயர், அதே மனுஷரை பார்த்து, நியாயாஸ்திரிகளை பார்த்து கரங்களை நீட்டி சொல்லுகிறான். He is looking at the priests and Sadducees and the captain of the temple. He is stretching out his hand and telling to them, எந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ, the same Jesus Christ whom you crucified, அந்த நசரேயனாகிய இயேசுவை மறுபடியும் உயிரோடு எழும்பியிருக்கிறார். that same Jesus Christ was resurrected and is alive. அந்த நசரேயனாகிய இயேசு தான் இவனை சுகப்படுத்தி இருக்கிறார். That Jesus Christ of Nazareth has healed this person. ஹalleluya. Hallelujah. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். He is the stone you builders rejected, which has become the capstone. மனுஷரால் அவர் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். Maybe the human beings have rejected Jesus Christ, ஆனால் அவர்தான் மூளைக்கல் என்று சொல்லுகிறார். but he is the capstone. அருமையான சகோதரனே, சகோதரியே, Dear beloved brothers and sisters, நீங்க ஒரு திருமணம் செய்கிறீர்களா? if you are getting married, ஒரு வீடு வாங்க போகிறீர்களா? are you going to buy a house? ஒரு வீடை கட்ட போகிறீர்களா? Are you going to build a house? ஒரு புதிதா ஏதோ ஒரு தொழிலை செய்ய Are you போகிறீர்களா? going to start a business? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை செய்வதாக இருந்தா கூட, Whatsoever you do in your life, அதற்கு மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். let Jesus Christ be the capstone for anything that you do in your life. இயேசு கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்ட எதுவும் கடைசி மட்டும் நிலை நிற்கும். Anything and everything that is built on the capstone, Lord Jesus Christ, will stand firm until the end. ஹalleluya. Hallelujah. மூளைக்கல்லாகிய இயேசுவுக்கு கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்துவோம். Let us clap our hands and give glory to the Lord. அது மாத்திரம் இல்ல, 12ஆம் வசனம் வரும்போது பாருங்க, Coming to verse number 12, அவன் என்ன பண்ணுகிறான்? அங்கே ரட்சிப்பின் செய்தியை அங்கே பிரசங்கம் பண்ணுகிறான். here the message of salvation is preached here. பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான சந்தர்ப்பம் பாருங்க. What a great opportunity it is. பாருங்க, அவன் ஒரு சாதாரண மீன் பிடிக்காரன் He is just a fisherman. இல்லையா?
இப்ப எங்கே வந்து பேசுகிறான்? Now where is he coming and standing அங்கே speaking? அங்கே பார்லிமென்ட்டுக்கு முன்னால வந்து பேசுகிறான். So he's just standing before the parliament and he's speaking boldly. எம்பிஸ் முன்னாக பேசுகிறான். He's just speaking before the MPs. மந்திரிமார் முன்பாக பேசுகிறான். Before the ministers he's speaking. ஜட்ஜஸ்க்கு முன்னாக பேசுகிறான். This just ordinary fisherman is speaking before the judges. என்ன சொல்கிறான் பாருங்க. What is he telling? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறான். Salvation is found in no one else, for there is no other name under heaven. மேலும் எம்பசைஸ் பண்ணி அழுத்தி சொல்லுகிறான். He is also emphasizing and telling once again. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்துக்கு கீழே பூமி எங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறான். Salvation is found in no one else, for there is no other name other than Jesus Christ under heaven given to men by which we must be saved. ஹalleluya. Hallelujah. நமக்கென்று ஒரு நாமம் இருக்கிறது. We have a name for us. உங்களுக்கு ஒரு நாமம் இருக்கிறதா? Do you have a name? ஆம், நமக்கென்று ஒரு நாமம் இருக்கிறது. We have a name for us. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. That name is Lord Jesus Christ. ஹalleluya. Hallelujah. இயேசு என்னும் நாமத்துக்கு முன்பாக Before the name of Jesus Christ, எல்லா அசுத்தாவிகளும் மண்டிட்டு தான் ஆக வேண்டும். all the evil spirits has to come down. எல்லா பிசாசும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக மண்டிட்டு தான் ஆக வேண்டும். All the evil spirits has to come down before the name of Jesus Christ. நமக்கு இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்துக்கு கீழே மண்டிட்டு தான் ஆக வேண்டும். Whatsoever may be our problems, challenges or struggles in our life, everything has to come down before the name of Jesus Christ. ஹalleluya. Hallelujah. இயேசு என்னும் நாமம் உயர்ந்த நாமம். The name of Jesus Christ is greater. இயேசு என்னும் நாமம் ஆச்சரியமான நாமம். The name of Jesus Christ is amazing. அதிசயமான It நாமம். is a miraculous name. அற்புதம் செய்யும் நாமம். It is a name which is performing miracles and பிசாசுகளை wonders. ஓட்டும் நாமம். The name which casts away all the evil spirits. விடுதலை தரும் நாமம். The name which delivers us. அந்த நாமத்தை விசுவாசிங்க. Believe in the name of Jesus Christ. ஒரு வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 6ஆம் வசனம் வரை. 1 Timothy chapter 2 verse number 5 and 6. 1 தீமோத்தேயு 2 5 முதல் 6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. For there is one God and one mediator between God and men, the man Christ Jesus, who gave himself as a ransom for all men, the testimony given in its proper time. பாருங்கள், எல்லா மனுஷனையும் அவர் நேசிக்கிறார். Lord Jesus Christ loves every single human being in this earth. யாரையும் அவர் இயேசு வெறுக்கல. So Jesus Christ did not hate anyone in this world. எல்லாரும் அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus Christ desires that everyone should come to him. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் All those who believe in the name of Jesus அவர் Christ, ஆசீர்வதிக்க விரும்புகிறார். he desires to bless him. ஹalleluya. Hallelujah. ரைட், 13ஆம் வசனத்துக்கு வர்றோம். Coming back to Acts chapter 4 verse number 13. 13ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது பாருங்க, Verse number 13 says, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, when they saw the courage of Peter and John, இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் realized that they were unschooled, பேதமுள்ளவர்கள் என்றும் அறிந்து they were just ordinary men, ஆச்சரியப்பட்டார்கள். they were astonished. பாருங்க, நான் சொன்னேனே, அவர்கள் சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷர் தான். They were just ordinary fishermen. அவருடைய வாழ்க்கையை இப்பொழுது மாற்றிருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். The anointing of the Holy Spirit has transformed their life. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், What has been told here? பாருங்க, சொல்லியிருக்கு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று. They were unschooled, uneducated. படிப்பறியாதவர்கள்னா நீங்க நினைக்காதீங்க பேதுரு யோவானு ஸ்கூலுக்கு போகலன்னு. So do not think they did not go to school. அதை அப்படி சொல்லலைங்க. It doesn't mean that. படிப்பறியாதவர்கள் என்றால், When we say unschooled, அதாவது அந்த போதகர்களுக்குரிய ஆசாரியர்களுக்குரிய அந்த பட்டம் படிப்பு பெறாதவர்கள் என்று தான் அர்த்தம். so this uneducated means that they were not educated about the preaching from where they can
preach as like priests and other people. ஏனென்றால் அங்க ஸ்டேஜில் உட்கார்ந்து இருந்தவர்கள் எல்லாம் So all the people who are sitting on the stage, அதாவது வேதத்திலே படித்த பட்டதாரிகள், they were all scholars who were scholars in the Bible. வேத கலாசார நிபுணர்கள். So they were all great scholars who had in-depth knowledge in Bible. இன்றைய பாஷையில சொன்னால் அவர் எல்லாரும் மாஸ்டர்ஸ் PhD பண்ணினவர்கள். So they have completed masters and PhD from Bible. வேத நிபுணர்கள். They were all scholars. ஆனால் அந்த வேத நிபுணர்களுக்கு முடியாததை The Bible scholars, the thing that was impossible for them, இந்த சாதாரண மனுஷர் அற்புதமாய் வல்லமையாய் மகிமையாய் so பிரசங்கித்தார்கள். this ordinary men and fishermen were preaching mightily. அப்ப நீங்களும் நானும் சாதாரண மனுஷரா இருக்கலாம். So you and I might be an ordinary men and women. நம்ம பைபிள் காலேஜுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. There is no need to go to Bible college. நமக்கு பெரிய அறிவு படிப்பு பட்டம் அவசியம் இல்ல. So there is no need of having a greater education or degree or certificate. உங்களுக்கு எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். You and I need only the anointing of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. The Holy Spirit anointing gives a boldness into the people. தைரியத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, Not only the boldness, வேத வசனத்திலே ஞானத்தை கொடுக்கிறது. it gives the wisdom from the word of God. உங்களுடைய கண்களை தெளிவுபடுத்துகிறது. Your eyes will be opened and you will see clearly on the words of God. பெரிய அந்த ஆசாரியர்களுக்கு விளங்காத வேத வசனங்களை கூட உங்களுக்கு அது விளக்கப்படுத்துகிறது. The great priests, those things that were they cannot understand, you will be able to understand because of the anointing. நான் உங்களுக்கு சொல்கிறேன், I am telling you. நீங்க எல்லாம் இப்பொழுது அவுட்ரீச் செய்றீங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதம் அவுட்ரீச் செய்றீங்க. I believe that you are doing outreach ministry every month. என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். You might not know what to speak. இங்க போக முன்னதாக இங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. So before you go out, you pray and go. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஐயா. Oh Lord, please fill me with your anointing. உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. Please fill me with the anointing, Lord. ஆண்டவரே அந்த கல்விமானுடைய நாவை எங்களுக்கு தாங்க. Give me the tongues of the scholars. ஆண்டவரே நீர் எங்களிலிருந்து பேசுங்க. Lord, you speak through us. இவ்விதமாய் நீங்கள் ஜெபிச்சிட்டு போகும்போது When you pray like this and go out, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். you will be surprised at yourself. எங்க இருந்து யார் பேசுறது? Who is speaking through me? உங்களுக்கே ஆச்சரியமா You இருக்கும். will be surprised at yourself. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார். Holy Spirit will speak from within you. பாருங்க, ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, Not only they were astonished, அதே வசனத்துல இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கிறது. in the same verse there is another great secret. அதை பற்றியே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணலாம். So we can take a separate preaching about this alone. இதையும் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தில் அண்டர்லைன் பண்ணுங்க. Underline this word in your Bible. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். They were astonished. ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் Why தெரியுமா? were they astonished? இவர்கள் வேத கலாசாலைக்கு போகாதவர்கள் அல்லவா? They were unschooled and uneducated in Bible. எப்படி இவர்கள் இப்படி பேசுகிறார்கள்? How are they able to speak like this? அதற்குரிய பதிலை அவர்களே சொல்லிக் கொண்டார்கள். They themselves told the answer for that. என்ன பதில்? What is the answer? எல்லாரும் வாசிங்க. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். They took note that these men had been with Jesus. ஹalleluya. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear beloved children of God, உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகணுமா? if you want to be successful in your life, உங்களுடைய எஜுகேஷன்ல நீங்க சக்சஸ் ஆகணுமா? if you want to be successful in education, உங்களுடைய ஜாப்ல நீங்க சக்சஸ் ஆகணுமா? if you want to be successful in your job, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே சக்சஸ் ஆகணுமா? if you want to be successful in whatever you do, உங்களுடைய திருமண வாழ்க்கையில சக்சஸ் ஆகணுமா? if you want to be successful in your married உங்களுடைய life, குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் நிலவ வேண்டுமா? if you need happiness and peace in your family, உங்களுடைய ஜாப்ல ப்ரமோஷன் வரணுமா? if you need promotion in your job, உங்களுடைய சரீரத்திலே சுகம் உண்டாகணுமா? if you want healing in your body, அந்த ரகசியம் தான் அந்த ரகசியம். that secret is this secret, இயேசுவோடு கூட இருக்கிறது. to be being with Jesus Christ. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, Look at your neighbor and say, இயேசுவோட கூட இருங்க. be with Jesus Christ. உங்க காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். Every matter of yours will be successful. ஹalleluya. Hallelujah. இயேசுவோட கூட இருந்து பாருங்க. Be with Jesus Christ. அவர் உங்களோட கூட இருந்தால் எல்லாம் சக்சஸ். If Jesus Christ is with you, everything will be success. கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை கொடுப்போம்.
14ஆம் வசனம் வரும்போது பாருங்க, Coming to verse number 14, பாருங்க, அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிக்கிறதை கண்டபோது அவர்களால் எதிர்பேச முடியாமல் போயிட்டான். since they could see the man who had been healed standing there with them, there was nothing they could say. பாருங்க, அப்ப அதுல நாங்க என்னத்தை பார்க்கிறோம் தெரியுமா அந்த வசனத்துல? So what are we seeing here? They had the evidence, அத்தாட்சி. அங்கே அவர்கள் பிரசங்கித்த அந்த செய்தியை ப்ரூவ் பண்ணுவதற்கு அங்கே அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி இருந்தது. They had a proof in their hands whatever they had preached. பாருங்க, நம்ம மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றோம். When we preach about Lord to others, நம்ம சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அத்தாட்சி இருக்கணும். so we should have an example in our life. மற்றவங்க களவாடுறாங்க, ஏன்பா நீ களவெடுக்கிறது இல்ல? If others are stealing, why are you not stealing? மற்றவங்க பொய் சொல்றாங்க, ஏன்பா நீ பொய் சொல்றது இல்ல? Others are telling lies, and why are you not telling a lie? எனக்குள்ளே ஒரு அத்தாட்சி இருக்கிறது. So I have a proof within me. இயேசு என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். Jesus Christ has changed my life. இயேசு என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். Jesus Christ has forgiven my sins. எனக்குள்ளே வித்தியாசமான ஒரு நபர் வாழ்கிறார். There is a different person who is living inside of me. நான் வியாதியாக இருந்தேன், I was in disease. இப்பொழுது சுகமானேன். Now I am healed. நான் பாவியாக இருந்தேன், I was a sinner once upon a time. அக்கிரமக்காரனாக I இருந்தேன், was doing many bad things. அநியாயம் செய்கிறவனாக I was doing இருந்தேன், so many unrighteous things. கெட்ட வார்த்தை பேசுகிறவனாக I was இருந்தேன். speaking bad words. இப்பொழுது இயேசு என் வாழ்க்கையை மாற்றி But இருக்கிறார். Jesus Christ is within me and He has transformed my life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அத்தாட்சி இருக்கணும். There should be an example and proof in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அத்தாட்சி இருக்கு, ஊழியத்திலே அத்தாட்சி இருக்கணும். We should see an example and have a proof in our ministry. ரைட். இவ்விதமாக 17ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது Coming to verse number 17, அவங்க என்ன பண்ணாங்களாம் what did they do? பாருங்க, ப்ரூஃப் இருக்கு இங்க முன்னால. So there is a proof before them. முழு ஜனங்களும் பாக்குறாங்க, இங்க ஒரு ப்ரூஃப் நிக்குது. So all the people are seeing, and there was a proof that that crippled person was ஒரு healed. ப்ரூஃப், எவிடன்ஸ், அத்தாட்சி இருக்குது. So there is a proof right there before their eyes. அப்ப அவங்கள அடிக்க முடியல. But they therefore unable to beat them or deny it. 17ஆம் வசனத்திலே In verse number 17, அவர்களை பயமுறுத்தி, so they were trying to make them fear. 18ஆம் வசனத்திலே Verse number 18, இந்த வசனத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. they called them and commanded them, do not speak or teach about Jesus இதை Christ. பற்றி நீங்கள் பேசவே கூடாது. You should not speak about Christ anymore. அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது Do not speak about the name of Jesus Christ, they told them. என்று கட்டளையிட்டார்களாம். They commanded them not to do like that. உடனே ஐயோ தேங்க்யூ, So immediately did Peter and John say, oh thank you. ஐயோ எங்களை விட்டதே பெரிய காரியம். Oh, it is good that we escaped from their hands. நாங்க தலை போகும்னு நினைச்சோம், இப்ப தலை தப்பிட்டு. So we thought that our head will be cut down, but we are escaped now. தேங்க்யூ, நாங்க போயிட்டு வரோம். Okay, thank you. Let's go. அப்படி சொன்னாங்களா? Did Peter and John said like that? இல்ல. No. 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Verse number 19 we see. பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, Peter and John replied to them. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், It is தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவன் முன்பாக நியாயமா இருக்குமோ? judge for yourselves whether it is right in God's sight to obey you rather than God. நாங்கள் கண்டதையும் கேட்டவைகளையும் எப்படி பேசாமல் இருக்க So முடியும் we cannot help speaking about what we have seen and heard. என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம்? தைரியமாய் அவர்களை பார்த்து சொன்னார்களாம். They boldly replied to the people. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். That is what Lord is expecting from us. நாம் பயந்து சில நேரங்களில் யாருக்கும் ஆண்டவரை பற்றி நாம் சொல்றது இல்ல. Sometimes we are afraid of ourselves and we do not share about Lord to others. நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிறத கூட நம்ம மற்றவங்களுக்கு காட்டிக் கொள்றது இல்ல. We don't even show ourselves as Christians to others. ஆனால் நம்முடைய பேச்சு நடைமுறை பாவனையிலே இயேசு வெளிப்பட வேண்டும். But in our actions, in our life, in our walk and talk, Jesus Christ should be reflected. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பாருங்க, அதுக்கு பிறகு பாருங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. So after that they are coming back to houses. 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 23ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, Verse number 23, அவர்கள் வந்து சபையாருக்கு நடந்ததை அவர்கள் விவரிக்கிறார்கள். Peter and John coming back from the jail and they are reporting back to the people in the church. இவ்விதமாய் அவர்கள் சொன்னபோது, So when they said like this, சபையாரெல்லாம் என்ன செய்தார்கள்? what did the church do? அவர்களோடு சேர்ந்து அழுதார்கள்.
Did they cry along with Peter and John? இல்ல, No. அவர்கள் என்ன செய்தார்களாம்? What did they do? அதை கேட்டு After they heard that, தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபம் பண்ணினார்களாம். they raised their voices together in prayer to God. அருமையான சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and sisters, உங்க வாழ்க்கையில போராட்டமா? are you facing struggles in your life? உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? Are you having problems in your family? நீங்க உங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? Are you having problems in your workplace? இல்லாவிட்டால் உங்களோட சரீரத்துல ஏதாவது சுகவீனமா? Are you having sickness or weakness in your body? என்ன பண்றீங்க? What are you doing? அதை பற்றி முறையிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? Are you just worried about that? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? Are you worried and sad about that? இல்லாவிட்டால் உங்களோட பிரச்சனையை பற்றி பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? Or otherwise are you talking about your problems more? அப்படி செய்யாதீங்க. Do not do like that. தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. Start and cry towards the Lord. பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாட ஆரம்பிங்க. You raise your voices to the heavenly Father. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear beloved children of God, இவ்விதமாய் அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் உரத்த சத்தமா என்ன செய்தார்களாம்? they முறையிட்டார்களாம். raised their voices together in prayer to God. இவ்விதமாய் அவர்கள் செய்து When they did like this, பாருங்க 29வது வசனம் வரும்போது பாருங்க, when coming to verse number 29, ஆண்டவரே இவர்களுடைய பயமுறுத்தலை எல்லாம் நீர் கவனித்து பாரும். oh Lord, you look at these people. எங்களால கஷ்டம் ஆண்டவரே. Oh, it is very difficult for us, Lord. ஆண்டவரே இனிமே நாங்க கொஞ்சம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. Oh Lord, we need protection from you. எங்களுக்கும் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. We also have husband and wife and children. எங்க குடும்பத்தையும் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் கவனிக்க We வேண்டியிருக்கு. have to look after our families as well. அதனால கொஞ்சம் நாங்க இதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறோம். So therefore, Lord, let us go away from this work. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணாங்களா? Did they pray like this? இல்ல. 30வது வசனத்தை பாருங்க. No, they did not pray like this. Coming to verse number 30, அவர்கள் 30வது வசனத்துல சொல்றார்கள், verse number 30 we see, ஆண்டவரே நீர் அற்புதங்களும் அடையாளங்களையும் நீர் எங்கள் மூலமாய் நீர் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, we pray that stretch out your hand to heal and perform miraculous signs and wonders. உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. Lord, have mercy on us so that we, your servants, can do your miracles and wonders and preach your gospel boldly. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. So look at what an amazing thing is this. அவங்கள சிறைச்சாலையில அடைச்சிருந்தாங்க. They were put inside jail. ஒருவேளை அடிச்சிருந்திருப்பாங்க. They might have stricken them. துன்புறுத்தி இருப்பாங்க. They might have brought pains to them. அப்ப இவங்க என்ன செய்யணும் இப்ப? So what should have they done? ஐயோ ஆண்டவரே நாங்க இனிமே மாட்டிக்கொள்ள கூடாது ஆண்டவரே. So Lord, we should escape from the hands of the kings and priests. That is how they should have ideally prayed. இல்லையா? இவங்க என்ன சொல்றாங்க? But what are they praying? ஆண்டவரே நாங்கள் இன்னும் தைரியமாய் வசனத்தை பிரசங்கிக்கும்படி உம்முடைய வல்லமை எங்களுக்கு தந்தருளும். They are praying that Lord, give us your power so that we can preach out even more boldly. அவங்களோட மென்டாலிட்டியை பாருங்க. So look at their mentality and their thoughts. இந்த மென்டாலிட்டி தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. So you and I should have this kind of a mentality. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலே நம்ம ஒதுங்கி இருக்க பார்க்கிறோம். So even if we face a smallest tiny little problem, we try to hide away and go away. பாருங்க நான் ஆண்டவர்ட்ட வர எனக்கு பிரச்சனை தான் கூடுது. So as I come nearer to God, the problems are increasing. ஐயோ நான் பைபிள் வாசிக்க ஜெபிக்க எனக்கு இன்னும் பிரச்சனை கூடுது. As I keep on reading more and more Bible, the problems are also increasing. அதான் நான் இப்ப ரொம்ப அவ்வளவா இதெல்லாம் கலந்துக்கிறேன்ல, கொஞ்சம் அப்படி சைடு லைன்ல இருக்கேன். So therefore I will not take part in so many things. I'll just stay away. அப்படி சைடு லைன்ல நிக்காதீங்க. So do not stand in the side. இன்னமும் நீங்க முன்னுக்கு வந்து ஆண்டவருக்காக வேலை செய்ய ஆரம்பிங்க. You have to come forward even more and work for the Lord. ஆண்டவரே இன்னமும் நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. Or tell the Lord that Lord, we are submitting ourselves even more. இவ்விதமாய் பாருங்க அவங்க சொன்னபோது என்ன நடந்தது? So what happened after they prayed like this? 31ஆம் வசனம். Verse number 31. அவர்கள் இவ்விதமாய் ஜெபம் பண்ணினபோது After they prayed, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. the place where they were meeting was shaken. அந்த கட்டடம் அசைந்தது. The building they were meeting was shaken. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். Holy Spirit of God started to work in the midst of the people. அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். All of them were filled with the Holy Spirit of God. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுப்போம். Hallelujah. அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். All of them were filled with the Holy Spirit. நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, Not only they were filled with the Holy Spirit, தேவ வசனத்தை இன்னும்
இன்னும் தைரியமாய் பிரசங்கம் They பண்ணினார்கள். proclaimed the word of the God even more boldly than before. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 33ஆம் வசனத்திலே வரும் பொழுது Coming to Acts chapter 4 verse number 33. பாருங்கள், அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். Apostles testified about the Lord even more boldly than before. முன்ன அவங்க செய்த ஊழியத்தோட இப்ப அதிகமாய் செய்தாங்க. With great power the apostles continued to testify than ever before. முந்தி ஒருவேளை ஒரு வாரத்துல ஒரு நாள் ஊழியம் செய்தாங்க. Before, once in a week they were ministering to the Lord. இப்ப அவங்க ஒரு வாரத்துல 3 நாள் ஊழியம் செய்றாங்க. So now they are ministering to God for 3 days in a week. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருந்தது. Because the power of the Holy Spirit has already changed and transformed their lives. ஆண்டவருக்கு பயந்தாங்கொள்ளிகள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. So Lord did not desire for people who are fearing to the people. நம்ம பயந்தாங்கொள்ளிகளாக இருக்கலாம். So we might be fearing people. அந்த பயந்தாங்கொள்ளிகளை தைரியசாலிகளாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். But Holy Spirit of God is the one who changes us into a bold people. பாருங்கள், இவ்விதமாய் செய்யும்போது When we do like this, அடுத்த லைன் அண்டர்லைன் பண்ணுங்க. underline the next verse. எனக்கு மிக பிடித்தமான அந்த லைன். I like this verse very much. இவ்விதமாய் அவர்கள் சாட்சி கொடுத்த போது When they testified like this, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. much grace was upon them all. ஹalleluya. Hallelujah. இந்த வெஸ்ட் ரைட்டன் சர்ச், This West Brighton Bethany Church, இன்றைக்கு கொஞ்சம் பேர் இருக்கலாம். today they could be only few people. ஆனால் இந்த வெஸ்ட் ரைட்டன் சர்ச் காலூன்றி எழும்பி கர்த்தருக்காய் பலமாய் சாட்சி கொடுக்கும்போது, So when this church rises up and boldly testifies about the Lord, இந்த வெஸ்ட் ரைட்டனை அசைக்க முடியும். so this West Brighton city can be shaken. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். Holy Spirit will start to work vitally and powerfully. இந்த வெஸ்ட் ரைட்டன் பெத்தனி சபையின் மேலே தேவனுடைய கிருபை இருக்கும். Upon this West Brighton Bethany Church, the grace of the Lord will be there. ஹalleluya. Hallelujah. பாருங்க, தேவனுடைய கிருபைக்குள்ள இருக்கிறது போல ஒரு சந்தோஷமான காரியம் வேற எதுவுமே There கிடையாது. is no greater joy than being in the presence and grace of the Lord. கிருபைக்கு கீழே பயம் இல்ல. So under grace there is no fear. கிருபைக்கு கீழே கலக்கம் இல்ல. Under grace there is nothing worries. கிருபைக்கு கீழே எந்த விதமான தயக்கம் இல்ல. Under grace we don't have any doubts. கிருபைக்கு கீழே நாங்கள் தைரியமாய் உட்கார்ந்திருக்கலாம். So under grace we can sit boldly. இந்த வெஸ்ட் ரைட்டன் சர்ச்சுக்கு தேவனுடைய கிருபை தேவையா? So does this West Brighton church needs the grace of the Lord? இந்த தேவனுடைய கிருபை இந்த வெஸ்ட் ரைட்டன் சபையின் மேலே வரட்டும். May the grace of the Lord be upon the West இன்னையிலிருந்து Brighton church. இதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கணும். So let this be your prayer from today. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கீழே நாங்கள் வாழ விரும்புகிறோம். Oh Lord, when we live under your grace. கடைசியாக பாருங்க, Lastly, பாருங்க, தேவனுடைய கிருபை அந்த சபையின் மேல இருக்கும்போது, when the grace of the Lord was upon the church, பாருங்க, நிலங்களை வீடுகளை உடையவர்கள் எல்லாம் அதை விற்று கொண்டு வந்து காணிக்கைகளை கொண்டு வந்து இங்க போடுறாங்க. they sold their lands and houses and brought the money into the church. இந்த சின்ன பக்கெட்ல இந்த சின்ன இதுல எடுக்க கூட முடியாது. So in this small bucket or basket we cannot even hold that amount of அவ்வளவு money. காணிக்கைகளை கொண்டு வந்து They போடுகிறார்கள். are putting down so much of money ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கிறார்கள். because they were all under the grace of the Lord. அப்ப கிருபை நமக்குள்ள நம்ம மேல இருக்கும்போது, When we are under the grace of the Lord, நாம் அடுத்த நேரத்தை அடுத்த நாளை குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. we need not think about the next day or of a future. நாம் அள்ளி ஆண்டவருக்கு கொடுப்போம். We will start to offer to the Lord as much as we can. பாருங்க, 35வது வசனத்திலே, Verse number 35. ஆகிய அவர்கள் விதமாய் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியிலே வைத்தார்கள். They put it everything at the feet of apostles. பாருங்க என்ன நடக்குது அந்த பெத்தனி சர்ச், அந்த பெத்தனி சர்ச் இங்கே, ஓகே, அந்த ஆதி சபையில. So what happened in that church? யாருக்கும் ஒரு குறைவும் இருக்கவில்லை. So no one was lacking anything. எல்லாருக்கும் தேவையான வீடு இருந்தது. So everyone was having enough houses. எல்லாருக்கும் பேங்க்ல போதுமான பணம் இருந்தது. Everyone had enough money in their bank accounts. எல்லாருக்கும் இன்றைய பாஷையில சொன்னால் எல்லாருக்கும் கார் இருந்தது. So everyone was having car. எல்லாருக்குமே நல்ல பிள்ளைகள் இருந்தாங்க. Everyone had good children. எல்லாருக்கும் நல்ல புருஷன் மனைவி இருந்தாங்க. Everyone had good husband and good wife. எல்லாரும் ஆசீர்வாதமா இருந்தார்கள். Everyone was blessed. ஹalleluya. Hallelujah. பாருங்க, ஒரு மனுஷனை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. So about one person it has been mentioned here. எல்லாரும் கூட செய்தாங்க, பட் ஒரு மனுஷனை பற்றி அங்க விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. So everyone did, but one person was called out here. 36 வசனம். Verse number 36. சீப்புரு தீவானும் லேவியனும்
அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்ற ஒரு பெற்றோனுமாகிய யோசே என்று ஒரு மனுஷன் இருந்தான். Joseph, a Levite from Cyprus, whom the apostles called Barnabas, there was a person like that. 37 வசனத்துல வாசிக்கிறோம். Verse number 37. அவன் என்ன பண்ணானா, What did he do? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று He sold a field he owned. அதன் கிரயத்தை கொண்டு வந்து He brought the money அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் என்று அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். and put it at the apostles' feet. அதன் பின்பு நீங்க 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, After this, if you look at chapter 11, 11ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, in chapter 11, verse number 24, பாருங்க அந்த மனுஷனை பற்றி திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு. once again that man is mentioned here. பாருங்க சபையின் மேலே பூரண கிருபை இருந்தது. Because the church was under the complete grace of the Lord. எல்லாரும் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்தார்கள். Everyone gave abundantly to the Lord. ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். They were filled with the Holy Spirit. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்தார்கள். Before the eyes of the Lord they lived a righteous life. இப்படி அந்த மனுஷன் செய்தபடினாலே, because that man lived a life like that. பாருங்க 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In chapter 11 verse 24 we read, அவன் நல்லவனும் he was a good man, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவனும் full of the Holy Spirit, விசுவாசத்தில் நிறைந்தவனுமாய் இருந்தான். full of faith. அநேக ஜனங்கள் அவன் மூலமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். And great number of people were brought to the Lord. Hallelujah. 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 பாருங்க அது வீண் போகல. So that did not go in vain. அவன் என்னைக்கோ கர்த்தருக்கு அப்படி கொடுத்தான். So one day he gave everything to the Lord. இப்ப 8 அதிகாரத்துக்கு அந்த பக்கம் நாங்க பார்க்கிறோம். So after 8 chapters we see இன்னும் அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான், பல்கி பெருகிறவனாய் இருக்கிறான். he is still blessed and he has grown abundantly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இந்த புதுமண தம்பதிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாய் நன்றாய் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். Amen.